தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. பின்வரும் குடும்பங்களுக்காகவும் இன்றைய திருப்பலி பூசை ஒப்பு கொடுக்கப்படுகிறது. எலிசபெத் சூசை தன்னை பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நன்றியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அம்மா கன்னி தன்னுடைய 87வது பிறந்த ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நன்றியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. செபாஸ்டின், ஃப்ரெட்ரிக், ரோஸ்லின் தங்களுடைய திருமண ஆண்டு விழாவை சிறப்பிக்கிறார்கள். நன்றியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. வேல்வெளி அவருடைய உடல் நலத்திற்காக இப்போ பெர்லி ஜான் அவருக்கு நல்ல விதமாக காரியங்கள் நடக்க, லியோ பெர்னாண்டோ அவருடைய ஆன்ம சாந்திக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இன்று தாய் திரு அவையானது புனித தாமஸ் அக்யூனாஸ் திருநாளை கொண்டாடுகிறது. அவர் நமக்காக பரிந்து பேச இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த அனைத்து பாவங்களை மன்னித்து நம்மை புனிதப்படுத்தி அன்பு மக்களாக ஏற்றுக்கொள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித தாமஸ் அக்யூனாஸ் தூய வாழ்க்கை நாடுவதில் ஆர்வமும் மறை போதனையை கற்க அறிவதில் புகழ் பெற்று விளங்கச் செய்தீரே. அவர் கற்பித்தவற்றை நாங்கள் அறிந்து கொள்ளவும் அவரது வாழ்வை பின்பற்றவும் எங்களுக்கு வேண்டிய ஆசிரை தந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே சர்வேஸ்வரனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை திருவசனங்கள் 1 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, வரப்போகும் நலன்களின் உண்மை உருவை திருச்சட்டம் எடுத்து காட்டவில்லை. அது அவற்றின் நிழலாக மட்டுமே உள்ளது. எனவேதான் ஆண்டுதோறும் இடைவிடாமல் செலுத்தப்படும் அதே பலிகளால் வழிபட வருபவர்களை நிறை உள்ளவர்களாக்க அதற்கு வலிமை இல்லை.
அவ்வாறு இருந்திருந்தால் பழி செலுத்துவது நின்றிருக்கும் அல்லவா? ஏனெனில் வழிபடுபவர்கள் ஒரே முறையில் தூய்மை அடைந்திருந்தால் பாவத்தை பற்றிய உணர்வே அவர்களிடம் இராதே. மாறாக பாவங்கள் நீங்கவில்லை என்பதை அந்த பழிகள் ஆண்டுதோறும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றன. ஆம், காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரி பலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பழியாக செலுத்தியதின் மூலம் நாம் தூயவர் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். பதிலுரை. உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. எரி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பதிலுரை. உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பதிலுரை. உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம் வாக்கு பெறலாமையை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன். உன் பேரன்பையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒலிக்கவில்லை. பதிலுரை. உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். Alleluia, 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 alleluia. தந்தையே
நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 3 வசனங்கள் 31 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு இயேசுவை வரச் சொல்லி ஆள அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. இதோ உன் தாயும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை பார்க்க தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருப்பவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே, என் சகோதரரும் சகோதரிகளும் தாயுமாக இருக்கிறார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே பல வகையான நிகழ்வுகள் தினந்தோறும் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதிலும் சில நிகழ்வுகள் நாம் சிறுவர்களாய் இருந்த பொழுதும் கடந்த ஆண்டிலும் பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கின்றது. அதை மறக்க முடியாது. நான் ஒரு பங்கிலே இருந்த பொழுது அந்த பங்கிலே ஒரு ஏழ்மையான குடும்பம் இருந்தது. கணவர் இறந்து விட்டார். அந்த தாய்க்கு ஒரே மகன். அவன் நன்றாக படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதிகமாக படிக்க முடியவில்லை. ஆனால் சென்னையிலே வந்து கிராமத்தை விட்டு இங்கே நல்ல ஒரு வேலை கிடைத்தது. தாய் கிராமத்திலே இருந்தார்கள். அதன் பிறகு அவனுடைய வேலையை பார்த்து அவர்கள் ப்ரமோஷன் கொடுத்து வட இந்தியா டெல்லிக்கு அனுப்பிவிட்டார்கள். அவன் டெல்லியிலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது திடீர் என்று அவருடைய தாய் இறந்து விட்டார்கள். அவனுக்கு செய்தி கிடைக்கிறது. உடனே அவன் என்ன செய்கின்றான், தன்னோடு சென்னையிலே பணியாற்ற நண்பர்களை போன் செய்து, நண்பர்களே, என்னுடைய அம்மா இறந்து விட்டார்கள், நான் உடனே வர முடியவில்லை, நீங்கள் போய் அந்த கிராமத்திலே என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள் என்று அவன் நண்பர்களுக்கு போன் பண்ணி சொன்னான். உடனடியாக 2 நண்பர்கள் சென்னையிலே இவனோடு வேலை செய்தவர்கள் 2 வீலர் எடுத்துக்கொண்டு அந்த கிராமத்துக்கு சென்றார்கள். ஏறக்குறைய 50 கிலோமீட்டர் தூரம். அங்கே சென்று பார்த்த உடனே இந்த இறந்த அம்மா அங்கே அனாதையாக கிடக்கிறது. அவருடைய உற்றார் உறவினர் யாரும் பொருட்படுத்தவில்லை. இந்த 2 நண்பர்களும் அந்த சாவுக்கு என்ன தேவையோ அவையெல்லாம் செய்தார்கள். அருகில் இருக்கிற டவுனுக்கு சென்று அவர்கள் வேண்டிய தாய்க்கு வேண்டிய துணி, கலரை தோண்டுவதற்கு உள்ள ஏற்பாடு, சவப்பெட்டி எல்லாம் செய்து முடித்து நல்லடக்கம் செய்தார்கள். தன்னுடைய நண்பனுக்கு, அந்த தாயுடைய மகனுக்கு இவையெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பினார்கள். அந்த நண்பன் சந்தோஷம் அடைந்தார். என் தாய்க்கு ஒரு நல்ல அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது, நான் தான் அந்த சாவு திருப்பலியை நடத்தினேன். அன்பானவர்களே, அந்த தாயுடைய உற்றார் உறவினர் உடன்பிறப்புகள் எல்லாம் அந்த கிராமத்திலே இருக்கின்றன. ஆனால் யாரும் இந்த தாய் இறந்தவுடனே முன்வந்து எந்த உதவியும் செய்யவில்லை, எந்த செலவும் செய்ய தயங்கினார்கள். ஆனால் எங்கேயோ இருந்து வந்த நண்பர்கள், அவர் சொந்தமில்லாதவர்கள், வேலை செய்யும்போது உள்ள நண்பர்கள் ஓடோடி வந்து அந்த தாய்க்கு நல்லடக்கம் செய்தார்கள். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், வாழ்க்கையிலே இரத்த உறவு இருக்கிறது. நம்மோடு பிறந்தவர்கள், உடன் பிறந்தவர்கள், நமக்கு சொந்த சுற்றம் எல்லாம் இருக்கிறது. அவரெல்லாம் நம்மளை கவனித்துக் கொள்வார் என்று நாம் கனவு காண்கலாம். அப்படி அல்ல. நம்முடைய உறவுகள் யார் என்றால், எங்கே தங்கி இருக்கிறோமோ, எங்கே வேலை செய்கிறோமோ,
எந்த இடத்தில் நாம் பணியாற்றுகிற அந்த இடங்களே உள்ள நமக்கு தெரியாத அறியாதவர்கள், நல்லவர்கள், நேர்மையானவர்கள், உழைக்கிறவர்கள், தெய்வ பக்தி உள்ளவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் நம்முடைய உற்றார், உறவினர், நண்பர்கள், எல்லா நேரத்திலும் சொந்தக்காரர்கள் என்று சொல்ல முடியும். இன்றைய நற்செய்தியிலே மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கிறார். பெரிய கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்திலே மாதாவும் அவருடைய சொந்தம் உற்றா உறவினரெல்லாம் இயேசுவை பார்க்க செல்கிறார்கள். கூட்டம் அதிகமாக இருந்தபடியால் உள்ளே செல்ல முடியவில்லை. ஆள் அனுப்பி, உன்னுடைய தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் உன்னை பார்க்க வந்திருக்கான் என்று சொன்ன உடனே ஆண்டவர் இயேசு ஒரு வசனத்தை கூறுகிறார். யார் என் தாய், யார் என் தந்தை, யார் என் சகோதரர்கள் என்று சொல்லிவிட்டு, இங்கே இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, நீங்கள்லாம் எனக்கு சொந்தக்காரர்கள் இல்லை, ஆனால் நீங்கள் தான் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறீர்கள், நீங்கள் தான் என் சொந்தக்காரர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரிவினை சபையினர் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு, யார் என் தாய் என்று இயேசு கேட்டாரே, தாய்க்கு மதிப்பு கொடுக்கவில்லையே, அதை ஏன் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் போற்றுகிறார்கள் என்றெல்லாம் இப்படிப்பட்ட கேள்விகளை நமக்கு முன்னாலே வைப்பார்கள். தாய்க்கு மரியாதை கொடுக்காமல், வந்த தாயை போய் பார்க்காமல் யார் என் தாய் என்று கேட்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு இரத்த உறவு சொந்தத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு கடவுளுடைய சித்தப்படி நடக்கிற மக்கள், நேர்மையாக இருக்கிற மக்கள் மத்தியிலே அவர்கள்தான் சொந்தக்கால் என்று உரிமையாக்கி கொண்டார். அவரோடு அங்கே இருந்து அவருடைய வசனங்களை கேட்டு அதன்படி நடந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா, அவர்கள்தான் சொந்தக்காரர்கள். எனவே ஆண்டவர் இயேசு மரியாவுக்கு மரியாதை கொடுக்காத ஒரு கெட்ட மகன் அல்ல, அவர் தீய மகன் அல்ல. தாய்தை போற்ற வேண்டும் என்று சொன்னவர், 30 வருடங்கள் அவர் கீழ்ப்படிந்து இருந்தவர். அப்படிப்பட்ட மகான் தாயை இழிவாக பேச மாட்டார். ஆனால் அவருக்கு முக்கியத்துவம் என்னவென்றால், நற்செய்தியை அறிவிப்பது, அங்கே இருந்து அந்த மக்களுடைய கூட இருந்து இறை வசனங்களை கூறி அதன்படி நடக்க வைப்பதுதான். அவர்கள்தான் சொந்தக்காரர்கள். எனவே கடைசி வசனத்திலே ஆண்டவர் இயேசு இவ்வாறு கூறுகிறார், யார் என் தந்தை தாய், யார் என் சகோதர சகோதரிகள், இறைவன் சித்தப்படி நடக்கிறவர்களே என் தாயும் சொந்தக்காரமாக இருக்கிறார்கள். இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அவர் நடக்கிறார்கள், அவர்கள்தான் எனக்கு சொந்தக்கால் என்று உரிமை கொண்டாடுகின்றார். உரிமை என்றால் இரத்த உறவு, நம்ம கிட்ட நமக்கு உள்ளவங்க தான், நம்ம ஜாதிக்காரங்க தான், நம்ம அப்படி என்று அல்ல. ஆனால் யார் நேர்மையாக இருக்கு அவர்கள் தான் உறவினர்கள். கடைசி அன்பானவர்களே, இன்று புனித தாமஸ் அக்வினாஸ் திருநாளை கொண்டாடுகின்றோம். மிகப்பெரிய மகான் 1225ஆம் ஆண்டிலே இத்தாலியிலே பிறந்தவர். வாலிபனாக இருந்த பொழுது அவனுடைய பெற்றோர்கள் அவருக்கு திருமணம் முடிக்க வைத்து விரும்பினார்கள். ஆனால் அவன் துறவியாக போக விரும்பினான், ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்டவனுக்கு அவனுக்கு சோதனை கொடுக்க ஆரம்பித்தார்கள். அழகான பெண்களை அனுப்பி அவர் தங்கியிருந்த ரூமிலே தங்க வைத்தார்கள். போகக்கூடாது தடை செய்தார்கள். அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் எல்லாவற்றையும் துறந்தவராக அவர் டொமினிக்கன் சபையிலே ஒரு குருவாக ஆனார். அதன் பிறகு அரிய பெரிய வசனங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். புத்தகங்களை நாம் பாடுகிற மாண்புயர் கீதம், நற்கருணை ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கீதம் இவர் எழுதிய கீதம். தாமஸ் அக்வினாஸ் அப்போது 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதிய அவருடைய பாடல்தான் இன்று பாடுகின்றோம். இந்த புனித நமக்காக பரிந்து பேசுவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு இயேசுவே சுவாமி, loving Lord, we thank you for today, for leading us throughout this day. We come to thank you, ask your protection and strength as we celebrate the feast of St. Thomas Aquinas, the great scholar. He left everything, his marriage life, his temptation, everything, and followed you. May St. Thomas Aquinas pray for us and our family members. Tonight, Lord, stay with us, bring your peace and harmony to all our family members.
We ask this prayer through Christ our Lord. Amen. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இந்த தெய்வீக திருப்பலி பூசை எல்லாமல் நம்முடைய அன்பு தந்தைக்கு ஏற்றதாய் இருக்கும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் காணிக்கைகளின் ஜெபங்களையும் இரக்கத்துடன் ஏற்றருளும். புனித தாமஸ் அக்யூனாசுடைய திருநாளிலே நாங்கள் அர்ப்பணிக்கும் ஜெபங்களை இரக்கத்துடன் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் சிறப்பாக இந்த மாலை நேரத்திலே முடைய மக்களாகிய நாங்கள் யாவரும் கூடி வந்துமை போற்றுவதும் நன்றி செலுத்துவதும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உம்முடைய புனிதரை வியத்தக சாட்சியத்தால் புனித தாமஸ் அக்யூனாஸ் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளம் அடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக இந்த புனிதர் வழியாக காட்டுகின்றேன். மேலும் எங்கள் மீது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அந்த புனிதர் தாமஸ் அக்யூனாஸ் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் எங்களுக்கு என்றும் மகிழ்ச்சி அளிக்கின்றீர். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் வான தூதர்களோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து முது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகுக.
அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த மாலை நேற்றை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஏனெனில் உம் திருமுன் அமர்ந்து ஜெபிக்க எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீரப்பா. நன்றி கூறுகிறோம் சுவாமி. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலே நம்பிக்கையோடு செபித்து கொண்டிருக்கும் மக்களாய் என்னை கண்ணோக்கும் அப்பா. இந்த நாள் முழுவதும் காப்பாற்றி வந்திருக்கிறேன். நன்றி ஐயா. இந்த மாலை இரவு நேரத்திலே எங்களோடு தங்கியிருந்து எங்கள் குடும்பங்களுக்கு வேண்டிய ஆசிரியரையும் பாதுகாப்பையும் கொடுத்தலும் சுவாமி. நாங்கள் யார் யாருக்காக செபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோமோ அவர்களுக்காக மன்றாடுகின்றோம். சிறப்பாக இந்த நாளிலே திருப்பலி ஒப்புடும் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதியும். தந்தையே, உயிர்த்தெலும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, புனித திருத்தூதர்கள், இன்று விழா கொண்டாடும் புனித தாமஸ் அக்யூனாஸ் மற்றும் புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற
தீமைகள் அனைத்திலுமிருந்த ஆண்டவரே, உம்முடைய மக்களாகி எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் சிறப்பாக நீர் கொடுத்து கொடுத்த மாலை நேரம் முழுவதும் எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் தாரும் ஐயா. இதனால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் பயமும் நோயுமின்றி மகிழ்ச்சியோடு உம் சமூகத்தில் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தின் ராஜாவே, என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீரப்பா. உம்மிடம் அந்த மக்களுக்கு நிறைந்த சமாதானத்தையும் உடல் நலத்தையும் பாவ மன்னிப்பையும் கொடுத்து ஆசீர்வதித்தீர் ஐயா. அதே ஆசீரை பெற இந்த மாலை நேரத்திலே எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் பாவிகள், எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் பாராமல் நாங்கள் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையையும் முது திரு அவையின் நம்பிக்கையும் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களில் மக்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கும் வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் ஒற்றுமையையும் பேரானந்தத்தை இந்த நேரத்தில் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்க அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். சர்வேசன் செம்மறி, இதோ நம் ஆண்டவர் இயேசு நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் ராஜா நம்மோடு இருக்கிறார். அவருடைய திருவிருந்து கலைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். அன்பிற்கினே அவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. இதயம் வாருமே,
கண்ட மானை போல் தாவி நானும் வருகின்றேன். தண்ணீர் கண்ட மானை போல் தாவி நானும் வருகின்றேன். ஆன்மதாகம் தீரவே அள்ளி பருக விழைகின்றேன். வா வா விரைந்து வா, என்னில் வா, எழுந்து வா, என் தேவனே, இறைவனே, என் இனிய நேசனே, என் நண்பனே, நண்பனே, இதயம் வாருமே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ஆட்சியும், கிறிஸ்துவின் மேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா நீக்கமே என்னை தோய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும், விரிந்திடா மந்தமாய் என்றும் கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் இதம் உம்மை வாழ்த்தவே, வருக என் அன்போடு என்னை எண்ணிடும். நன்றியோடு மன்றாடுவோமாக. அன்பு இயேசுவே சுவாமி, இந்த நாள் முழுவதும் எங்களை நீர் காப்பாற்றி வந்திருக்கிறேன். நன்றி ஐயா. இந்த மாலை நேரத்திலே உமது ஆசீரோடு வீடு செல்கிறோம் சுவாமி. எங்களுக்கு எந்த கஷ்டங்களும் வியாதியும் கவலைகளும் சூழ்ந்து கொள்ளாமல் இந்த மாலை இரவு நேரத்திலே எங்களோடு தங்கியிருந்து எங்களை வழி நடத்தலும் அப்பா. இந்த இரவு நேரத்திலே எந்த ஓய்வையும் உறக்கத்தையும் கொடுத்து எங்களை காப்பாற்றும் சுவாமி. எந்த தீய சக்திகளும் சூழ்ந்து கொள்ளாமல் புனித தாமஸ் அக்யூனாசு ஜபத்தினாலும் புனித அந்தோணியாருடைய ஜபத்தினாலும் எங்களை வல்லமையோடு ஆசீர்வதியும். ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிராய அதே கிறிஸ்துவால் முழுமையாக கற்றுக்கொள்வது செய்வீராக. புனித தாமஸ் அக்யூனாஸ் பரிந்துரை ஜபத்தினாலே எங்களை வழி நடத்தி காப்பாற்ற வேண்டுமென நம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிவுற்றது.
தோமையாரை நோக்கி ஜெபம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, எம் இந்திய நாட்டில் நற்செய்தி அறிவித்து கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி என் ஆண்டவரே என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவரை ஆவலோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றுத்தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும் எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித அந்தோணியாரை நோக்கி ஜெபம். இறைவனது இரக்கத்திற்கும் பேரன்புக்கும் உரியவரான புனித அந்தோனியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமற் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயாள மனம் படைத்தவரே, நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோமாக. எங்கள் மனக்கவலைகளில் ஆறுதலையும் நோயில் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவவும், தொழிலில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோனியாரே, உமது வல்லமை உள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியையும் பெற்றவர்களாய் நாங்கள் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமை வரம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் பேய் பசாசு அகற்றும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமென்.